பன்றிமலை சீலனே வா வா வா, பரமகுருநாதனே வா வா வா, குன்றியுரை வேலனே வா வா வா, குமரனருள் பாலனே வா வா வா. சிவாயமே வா வா வா, பன்றிமலை சீலனே வா வா வா, பரமகுருநாதனே வா வா வா, குன்றியுரை வேலனே வா வா வா, குமரனருள் பாலனே வா வா வா. ஸ்வரூபனே வா வா வா, சூட்சுமத்தில் வாசனே வா வா வா, சொல்லுக்குள் ஸ்வரூபனே வா வா வா, சூட்சுமத்தில் வாசனே வா வா வா, கல்லுக்குள் கணேசனே வா வா வா, கந்தனே கடம்பனே வா வா வா, பன்றிமலை சீலனே வா வா வா, பரமகுருநாதனே வா வா வா, குன்றியுரை வேலனே வா வா வா, குமரனருள் பாலனே வா வா வா. Second session of Namah Shivaya Siddhar Sri Pandimalai Swamigal's 117th Jayanti Mahotsavam begins with prayer by Srimati Devaki, Srimati Kunjari and Saubhagyavati Hamsini. Before that, may I request the president of this function, Dr. P.S. Sivasubramania Mama, to take his honorable chair. வந்தருள்வாய் கணநாயகனே, வேழமுகத்து விநாயகனே, வந்தருள்வாய் கணநாயகனே, பக்தர்கள் போற்றும் சிலா ஊக்கில் ஒளிமிகு வார்த்தைகள் தந்தவா, உலகமே உய்ய கருணை வந்தருள் செய்திடும் வாசகா, நன்றியே உமக்கிதோ நவிடுகின்றோம். ஆக்கமும் ஆயுளும் ஆற்றலும் இன்பமும் அன்புடன் எமக்கு ஈவாய், அற்புதம் ஆடிடும் ஆனந்த சித்தரே, அன்பர்களே துயரே, அற்புதம் ஆடிடும் ஆனந்த சித்தரே, அன்பர்களே துயரே. ஆசான் சத்குரு ஸ்ரீலஸ்ரீ சத்யவடிவேல் சுவாமிகள் திருவடிகளுக்கும் ஸ்ரீ குரு பகவான் திருவடிகளுக்கும் இந்த சத்சங்கத்தை தலைமை தாங்கி தலைமை உரை ஆற்ற இருக்கும் சிவசுப்பிரமணிய மாமா அவர்களுக்கும் நன்றி நவில்வதற்காக திருமதி லதா சுந்தரராமன் அவர்கள்
அவர்களுக்கும் மற்றும் பக்த கோடி அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் அழைக்கிறேன். ஆசான் சத்குரு ஸ்ரீ பண்டிமலை சுவாமிகளுடைய 117வது ஜெயந்தி மகோத்சவ தினத்தின் இது 2வது வேளை நிகழ்ச்சி நிரல். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மனிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா. இந்த பாட்டின் அர்த்தம் என்னவென்றால், பரபிரம்மத்தின் ஒரு அம்சமாக திகழும் மகாவிஷ்ணுதான் வியாச ரிஷியாக வந்து வேதங்களை தொகுத்து 18 புராணங்களையும் நமக்கு அளித்து அதனுடைய சாராம்சத்தை மகாபாரதமாக வடி அமைத்து கொடுத்த அந்த வியாச பகவான் மகாவிஷ்ணுதான். அதே போல் இங்கு பண்டிமலை சுவாமி மகாவிஷ்ணுவாகவும் அவரை போலவே நமது சக்தி சுவாமிகள் இருப்பதால் சக்தி சுவாமி பண்டிமலை சுவாமி ரூபாய சக்தி சுவாமி ரூபாய பண்டிமலை சுவாமினே நமோ நமஹா என்று சொல்லலாம். ஆக இங்கு வியாச மகரிஷி போல் இங்கு நமக்கு ஆசான் சத்குரு ஸ்ரீ சக்திவடிவேல் சுவாமிகள் இருக்கிறார்கள். ஏன் இந்த ஸ்லோகத்தை நான் இங்கு மேற்கோள் காட்டுகிறேன் என்றால், பண்டிமலை சுவாமியும் சக்திவடிவேல் சுவாமியும் ஒருவரே என்ற ஒரு கருத்தை வலியுறுத்தி தான் இந்த ஸ்லோகத்தை சொன்னேன். ஆக ஸ்ரீ குரு பகவானின் அம்சமாக விளங்கும் ஆசான் சத்குரு ஸ்ரீ சக்திவடிவேல் சுவாமிகளை மிகவும் மரியாதையுடனும் பணிவன்புடன் வரவேற்கிறேன். வந்த அனைவருக்கும் ஆசீர்வாதம் நல்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சத்சங்கத்திற்கு தலைமை தாங்கி தலைமுறை ஆற்றி லைட் ஆஃப் பண்டிமலை ஜெயந்தி இஷ்யூ அதை வெளியிட இங்கு நம்மிடையே டாக்டர் P.S. சிவசுப்பிரமணியன் அவர்கள் இருக்கிறார்கள். He is a civil engineer and in the process he was awarded the highest research degree, in fact higher than PhD, that is Doctor of Science, University of Georgia. அதற்கும் மேலே அவர் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்து DSc பட்டம் வாங்கியிருப்பது அனைவருக்கும் பெருமை. வீணையும் நன்றாக வாசிப்பார்கள். சங்கீத ஞானமும் பக்தி வினா சன்மார்க்கமும் என்று சங்கீத மும்மூர்த்திகளில் தியாகராஜ சுவாமி சொல்வார்கள். இஸ் தி ஆர்கிடெக்ட் ஆஃப் த வெரி ஆஷ்ரம். ஓம் நமச்சிவாய ஆசிரமம் வடிவமைப்பு கொடுத்தது செனாய் நகரில் இருக்கும் சாய் மந்திர் ஜெமினி ஃப்ளைஓவர், அதையும் வடிவமைத்து கொடுத்தது சிவசுப்பிரமணியன் மாமா அவர்கள். அவரை இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கி தலைமுறை ஆற்றுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். சத்சங்கத்தின் ஒரு முக்கியமான அம்சமாக விளங்கும் நாம சங்கீர்த்தனம், அதை செய்வதற்காக ஸ்ரீ ஞானானந்த நாம சங்கீர்த்தன் மண்டலி குழுவினர் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி நிகழ்வதற்காக திருமதி லதா சுந்தர்ராமன் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் அவரை சார்ந்த அவருடைய கணவன் மகள் என்று இந்த குடும்பத்தாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது சுவாமிகளுடைய முன்னிலையில் லைட் ஆஃப் பண்டிமலை ஜெயந்தி இஷ்யூ அவர் அதை வெளியிடும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். டு ரிலீஸ் த ஜெயந்தி இஷ்யூ ஆஃப் லைட் ஆஃப் பண்டிமலை இன் த ஹோலி பிரசன்ஸ் ஆஃப் ஆசான் சத்குரு ஸ்ரீ சக்திவடிவேல் சுவாமிகள். Srimati Kitty Aunty from Coorg. Swami Shivashankaran of South Africa. Sri Murali Sahagaran of South Africa also is requested to come out here and receive
the light of Pandimalai Jayanti issue. Mrs. and Mr. Krishna Naidu, Mrs. Meena Naidu and Mr. Krishna Naidu are requested to come out here to receive the light of Pandimalai Jayanti issue. Sri Anand Jayaram, who is one of the members of this Nama Sankirtan group, please come over here. Srimati Devi from Dindukkal. இவர்கள் நமது ஆசாம் சத்குரு ஸ்ரீ சக்திவேல் சுவாமிகளோட இளைய சகோதரி. She is the younger sister of our Sadguru. நன்றி. இப்பொழுது டாக்டர் PS சிவசுப்பிரமணியம் அவர்கள் தலைமுறை ஆற்றும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நமஸ்காரம். ஆசான் சத்குரு ஸ்ரீ சக்திவேல் சுவாமிகள். Dear brothers and sisters, I am very happy to speak to you all on this auspicious day of our Guru Bhagavan's 117th Jayanti day. Let me first tell you how I came to know about Guru Bhagavan. I used to be a regular reader of Bhagavan journal published by Sri K.M. Mashi from Bombay. This monthly journal used to publish one of Guru Bhagavan's materialized articles in every issue. Reading these articles regularly, I developed a desire to meet Guru Bhagavan. This happened in the year 1973 when one of my father's friends took me to Guru Bhagavan, who was then residing in a guest house in Rutland Gate, close to our ashram. Swamigal then told me, Adikadi he wanted to go there. Very soon, Swamigal organized the construction of our Vinayagar temple here at our ashram in 1975. As per Swamigal's advice, I started work on the concrete frame for our hall here. Another incident narrated to me by the Rajya Sabha member, his name was T.V. Kamalaswamy, in his divine presence of our Guru Bhagavan. How he was challenged by some non-believers during one of his trips to Malaysia. The person who challenged our Swamigal told him, "You materialize inert objects. Can you materialize live objects?" Swami asked him to hold a piece of cloth. Shortly, he experienced movement from under the cloth. The non-believer apparently got scared. Swamiji assured him that he will do only good things to everybody in this world. Shortly after, they found a peacock rising from under the cloth. It came out, flew around the Swamigal 3 times and flew away. What is our key understanding from the miracles of Swamiji? Our Bhagavan is indeed Bhagavan himself. Swamiji is a Siddha Purusha, can see beyond physical objects, one who has complete understanding of all the Panchabodas and can relieve us from our karma bonds if we have full faith and devotion. I wish to present the following miracle of Guru Bhagavan. There used to be another devotee by name Gopi who used to live with Guru Bhagavan at ashram. Those days, the day before Swami took Samadhi, Guru Bhagavan asked Gopi to take Pada Namaskar. Gopi was staying in this ashram with Sri Pandimal Swamigal. Then when Gopi took the Pada Namaskar, a brilliant light came out of Swamiji's toes. A brilliant light came out of Swamiji's toes. ஸ்ரீ சக்திவடிவேல் சுவாமிகள் அருளாசி வழங்க இருக்கிறார்கள். அவருடைய உரை மூலமாக சுவாமிகளை அன்புடன் வரவேற்கிறேன். முருகா, குருநாதா, இங்கு வருகை தந்திருக்கும் பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான அன்பார்ந்த நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கின்றேன். Dear devotee and dear brother and sister, I am so happy to see you all get together here. Our Guru Bhagavan Sri Pandimalai Swamigal
love and bless one and all always. பக்த கோடிகள் அனைவரும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் நீண்ட ஆயுளையும் கொடுக்குமாறு குரு பகவானை பணிவன்புடன் பிரார்த்திக்கின்றேன். நமஸ்காரம். முருகா. இப்பொழுது நாம சங்கீர்த்தனம் ஆரம்பமாக இருக்கிறது. I request all members of the Mandali to begin their Nama Sankirtanam. Nandri. जानकीकांत स्मरणं जय जय राम राम नमः पार्वती पतये हर महादेव सर्वत्र गोविंद नाम संकीर्तनं गोविंद गोविंद पुंडलीकावरधे हरि विठ्ठल ज्ञानानंद मूर्ति की जय हरिदास गिरि महाराज की जय रामानंद गिरि महाराज की जय पंद्रिमलय सद्गुरु स्वामी की जय आंजनेय स्वामी की जय समस्त भक्त मंडली की जय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय में तेरा नंद मुढ़े ना हरुओ मेरे तेरा नंद मुढ़े ना हरुओ में तेरा नंद मुढ़े ना हरुओ में तेरा नंद मुढ़े ना गुरु पादम में तुम दुनो में गुरु पादम में गुरु में गुरु पादम में गुरु ஆதாரம் நீதானையா ஆதாரம் நீதானையா எனக்காதாரம் நீதானையா எனக்காதாரம் मणि कसिवागी बदर तेनु मणि कसिवागी Oh
சுவாமிநாதன் சுவாமி மலை வரும் நேரமே சுவாமிநாதன் சுவாமி மலை வரும் நேரமே அரோஹரா அரோஹரா திருச்செந்தூர் வரும் நேரமே செந்திலாதன் திருச்செந்தூர் வரும் நேரமே திருச்செந்தூர் வரும் நேரமே செந்திலாதன் திருச்செந்தூர் வரும் நேரமே அரோஹரா 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 டமரு டமரு துவனிநாதம் டமரு டமரு துவனிநாதம் டமரு டமரு துவனிநாதம் கைலாசநாத பிரபாவம் கைலாசநாம பிரபாவம் கைலாசநாத பிரபாவம் கைலாசநாம பிரபாவம் பரமேஸ்வர ஜெகதீஸ்வர பரமேஸ்வர ஜெகதீஸ்வர பரமேஸ்வர ஜெகதீஸ்வர பரமேஸ்வர ஜெகதீஸ்வர பரமேஸ்வர ஜெகதீஸ்வர பரமேஸ்வர ஜெகதீஸ்வர பரமேஸ்வர நாம பிரபாவம் பரமேஸ்வர நாம பிரபாவம் பரமேஸ்வர நாம பிரபாவம் பரமேஸ்வர நாம
ಮಂಗಳವ ಶ್ರೀಕಾರ ಮಂಗಳೋ ನನ್ನ ಚಿತ್ತ ಕೊಲಗೆ ನೀನೇ ಆದೆ ಗುರುವೇ ಮಂಗಳವ ಓ ಮಂಗಳವ ಓಂಕಾರ ಮಂಗಳವ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಗುರುವೇ ಮಂಗಳವ ವಾ ಮಂಗಳವ ವಾಚಾರ ಮಂಗಳವ ವರಮೂಲ ನೀನೇ ಆದೆ ಗುರುವೇ ಮಂಗಳವ ಅಗ್ನಿ ವಟ ಪತ್ರ ಸಾಯನೇ ಗುರುವೇ ಮಂಗಳಂ ಓ ಮಂಗಳವ ಓಂಕಾರ ಮಂಗಳವ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಗುರುವೇ ಮಂಗಳವ ಯಾ ಮಂಗಳಂ ಯಕಾರ ಮಂಗಳಂ ಯಜ್ಞ ರೂಪ ನೀನೇ ಆದೆ ಗುರುವೇ ಮಂಗಳಂ ಯಜ್ಞ ರೂಪ ನೀನೇ ಆದೆ ಗುರುವೇ ಮಂಗಳಂ ಯಜ್ಞ ಎಲ್ಲ ರೂಪ ನೀನೇ ಆದೆ ಗುರುವೇ ಮಂಗಳಂ ಮಂಗಳಂ ಓ ಮಂಗಳಂ ಓಂಕಾರ ಮಂಗಳಂ ಓಂ ನಮಃ ಶಿವಾಯ ಗುರುವೇ ಮಂಗಳಂ ಸದ್ಗುರುವೇ ಮಂಗಳಂ ಜ್ಞಾನ ಗುರುವೇ ಮಂಗಳಂ ಆನಂದ ಗುರುವೇ ಮಂಗಳಂ ಹರಿದಾಸ ಗುರುವೇ ಮಂಗಳಂ ರಾಮಾನಂದ ಗುರುವೇ ಮಂಗಳಂ जय सर्वज्ञ मूर्ति की जय मलई सद्गुरु स्वामी की जय आंजनेय स्वामी की जय समस्त भक्त मंडली की जय सर्वत्र हरिनाम स्मरण हरि राधे कृष्ण राधे राधे कृष्ण राधे राधे कृष्ण राधे ओम श्री पन्रिमलै स्वामिने नमः। 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 இதனோட பெருமை என்னன்னாக்கா நம்ம சத்குரு மாதிரி பன்றிமலை சுவாமிகள் மாதிரி அவரோட குரு ஞானானந்த சுவாமிகள் தபோவனம் திருவண்ணாமலையில் சித்த புருஷராக வாழ்ந்திருக்காரு. இன்னைக்கு இந்த சித்த புருஷர் கூட சேர்ந்திருக்காரு. அதுபடி ஒரு சமாகமம், சமித்த சமாகமம். பண்டரிபுரில் போனீங்கக்கா நாமதேவ், துக்காராம், ஜனாபாய் சந்துக்கள்லாம் சேர்ந்து பாடுவார். அதே மாதிரி இந்த சந்தும் அந்த சந்தும் சேர்ந்து இன்னைக்கு ரொம்ப அபரிமிதமான ஒரு நாம சங்கீர்த்தனம். சுவாமிகள் கேட்கிற பாட ஒரு நாளைக்கு அரங்கேற்கலாம் சாமி. இன்னைக்கு பிரத்யட்சமாக அந்த ஞானானந்த சங்கீத நாம சங்கீர்த்தன மண்டலி ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் வந்து இங்கே பாடினீங்க, கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். ஓம் ஸ்ரீ பன்றிமலை சுவாமினே நமः. 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 Om Guru Bhagavan Sri Pandimalai Swamigal Tunai. My humble namaskarams at the lotus feet of our Guru Bhagavan Sri Pandimalai Swamigal and Asan Sadguru Sri Shakti Vadivel Swamigal. Now it is time to thank the love and light of our lives.
our dearest Pandimalai Swamigal and Shakti Vadivel Swamigal. How does one express their gratitude to the air that sustains our life? How do you thank the food that builds you? Whom do you thank for the vision bestowed upon you? Whom to thank for the breath that sustains you? And still, how can one not thank? When the basis of your life is not all your conscious doing, how can one not feel grateful? When you grow out of your ignorance to discover yourself, how can one not thank that great being who helped you with this? Not that it matters to him, but it matters to us that we thank him, our Guru, the light of our path, the meaning to our lives. Thank you, Pandimalai Swami and Shakti Vadivel Swami. Our humble namaskarams at your divine lotus feet. Pandimalai Gurunatha Sharanam, Shakti Vadivel Gurunatha Sharanam. Namaskarams.
சுபமங்களம் எங்கள் பரம் சுடர்க்கு சுபமங்களம் எந்தை அறிவனுக்கு ஜெயமங்களம் எங்கள் பரம் சுடர்க்கு சுபமங்களம்